வணக்கம். இப்ப தேர்தல் அரசியல் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது 6வது தொகுதி. அந்த 6வது தொகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவடி தொகுதி தான். அந்த 6வது தொகுதி, இந்த ஆவடி தொகுதியை பொறுத்தவரையிலும் இது ஒரு விதமான ஒரு ஏடிஎம்கே கோட்டை அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. கடைசி தரம் மட்டும் 2021 ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அது டிஎம்கே வசம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, இப்ப நம்ம பார்க்க போற ஒரு மும்முனை போராட்டம் அப்படின்னு வந்ததுன்னா அந்த களம் எப்படியா இருக்க போகுது, இதே ஒரு 4 முனை போட்டியா வந்ததுன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விமர்சகர் சத்யா அவர்கள் உங்களோட பகிர்ந்துக்குவார். பேசலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா ஆவடி தொகுதி. இந்த ஆவடி தொகுதி பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி நாசர் அவர்கள் திமுக வேட்பாளர் கைப்பற்றியிருக்காரு. கிட்டத்தட்ட 50% வாக்குகள், 50.35% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 1,50,50,287. இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா மாஃபா பாண்டியன் அவர்கள் 2ஆம் இடத்தை தோல்வி அடைந்திருக்கிறாரு. அவருடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 95,012 வாக்குகள், கிட்டத்தட்ட 31.83% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல எப்பவும் போல நாம் தமிழர் ஜி விஜயலட்சுமி 30,087 வாக்குகள், 10% வாக்குகள் அங்க வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, கடந்த தேர்தலில் மட்டும்தான் திமுக இதை கைப்பற்றி இருக்கிறாங்க. அதிமுக மேல இருந்த ஒரு அதிருப்தி அலையா கூட இருக்கலாம். அதற்கு முன்னாடி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை அதிமுக தான் கைப்பற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி இதை மும்முனை போட்டி, 4 முனை போட்டின்னு நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். மும்முனை போட்டின்றது திமுக ஒரு கூட்டணியும் அதிமுக ஒரு கூட்டணியும், அதிமுக கூட தாவேக்கெல்லாம் சேர்ந்ததுன்னா அது மும்முனை போட்டியா ஆகும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு சேருமா சேராதான்றதை விட்டுட்டு அப்படி இருந்தா எப்படி இருக்கும்ன்றதை தான் நம்ம இங்க கருத்து கணிப்பா பதிவு